எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்துடைய 9வது நாளுங்க. மகா கந்தசஷ்டிக்கு பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கிறதுல பல முறைகள் இருக்குது. என்னென்ன முறைன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விரதத்தை பற்றியும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பால் பழ விரதம், அப்புறம் ஒரு பொழுது இருக்கிற விரதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிளகு விரதம். ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா அது மிளகு விரதங்க. அதுக்கப்புறம் வந்து இளநீ விரதம், அப்புறம் வந்து உப்பில்லாத விரதம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே போட்டுக்காம விரதம், அந்த மாதிரி விரதம் வந்து மேற்கொள்ளுவாங்க. இந்த மாதிரி பல விரத முறைகள் இருக்குது. விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு வாய்ந்த விளக்குகள் இருக்குது. அதில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒன்றாவே இருக்குதுங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் நம்ம ஏற்றிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் யாகம் பண்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து முழுசும் எரிஞ்சிருங்க. அந்த எரிஞ்ச சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநீராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கீழே ஒரு தட்டு வச்சு அதில் வந்து பசு நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து இந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றணும். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இந்த 5 பொருட்களால் ஆனது. அதனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்திருக்குது. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றலாம். இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய்களில் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்றா இருக்குமுங்க. இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பொட்டுக்கல்லையும் கரும்பு சர்க்கரையும் கலந்து தான் வந்து சாமிக்கு வந்து படைச்சிருந்தனுங்க. பஞ்சகவ்ய விளக்கு இந்த மாதிரி தான் சுற்றி நல்லா எரிஞ்சு ஃபுல்லாக எரிஞ்சு வரும். அதனால கண்டிப்பாக அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சு வைங்க.